வீட்டுக்குள்ள இருந்து இப்பதான் தூங்கி எழுந்து வர மாதிரி வந்து நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்டா, ஹே நீ இவ்வளவு நேரம் தூங்கிருந்தாங்கறியா, கீழே நடக்கிற சண்டை சத்தம் கூடமா கேட்கல, ஏதோ நான் வந்ததால காப்பாத்தினேன், இல்லன்னா பக்கத்து வீட்டு மேடுகாரன் உங்களை போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் போலயே அப்படின்னு சொன்னா ஹீரானோ தலையை குனிஞ்சு பாவமா என்ன எங்க என் அம்மா தான் வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டேன்றாங்களே. ஹீரான் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் டைம் கிடைக்கும் போது ஆன்டி கிட்ட உன்னை கண்ட்ரோல் பண்ண வேணாம்னு சொல்றேன். இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட வீட்டுல தான் ஷோவான புதுசா கார்டனிங் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஷோவான பாக்குற இவனுக்கும் சரியான ஷாக்கு. ஏன்னா அவனோட அங்கிள் அவரோட கார்டனுக்குள்ள யாருமே விட மாட்டாரு, அவரோட பூக்கள் செடியுமே யாருமே தொட விட மாட்டாரு, இவனை கூட தொடவே விட மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி சடனா ஒருத்தனை வேலைக்கு சேர்த்திருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா திரும்ப கிளாஸுக்கு வந்த ஹீரானை பார்த்து அந்த குட்டி பொண்ணு, என்னக்கா உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரையான்னு கேக்குறாங்க. ஹே யாரு என்னோட பாய் ஃப்ரெண்டு, யார சொல்றேன்னு கேட்டா, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல உங்க கூட ஒருத்தர் இருந்தாரு அவர் தானே உங்க பாய் ஃப்ரெண்டுன்னா ஹீரானோ, ஷோவான் முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லி தொலைச்சிடாதடி, அவன் ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சரி நீ எங்க இனிமே அவனை பார்க்க போற, நீ சொல்லணும்னா சொல்லி கொடுன்றாங்க. சரின்ட்டு கிளாஸ் முடிஞ்சிட்டு வெளியே வந்து பார்த்தா நிஜமாலே அங்க இருக்கிறான். அவனை பார்த்து இந்த குட்டி பொண்ணு, ஷோவான் இங்க பாருங்க அதுதான் ஹீரானோட பாய் ஃப்ரெண்ட் மாட்டி விட்டுறா. ஹீரானுக்கும் சரியான ஷாக்கு, விஷம் சொன்ன மாதிரியே மாட்டி விட்டுட்டா பாரு. இவன் வேற இங்க என்ன பண்றான்னு தெரியலையே, எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறாங்க.